ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 4 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் வந்து எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வந்து வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, வன்தொட கூற்றுலகத்தின் பின் வல்லினம் மிகாது, உவமை தொகையில் வந்து வல்லினம் மிகாது. உரிச்சொற்கள் பின்னாடியும் வந்து வல்லினம் வந்து மிகும், சாலச் சிறந்தது அப்படின்னு பார்ப்போம்ல. அதே மாதிரி வந்து வன்தொட கூற்றிலுகரம் பின்னும் வல்லினம் மிகவும், உவமை தொகையிலையும் வந்து வரும். ஸோ வந்து வல்லினம் எதில் வராது அப்படின்னா வந்து வினைத்தொகையில் வந்து வல்லினம் வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறதான் வந்து கரெக்டானது. செகண்ட் கொஸ்டின் நோட்டுங்க. தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது வந்து எதுன்னு தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து அன்மொழி தொகை. பரிதிமாற் கலைஞருக்கு வந்து திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வந்து வழங்கியவர் யார் அப்படின்னா வந்து சி.வை. தாமோதரனார். இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் வந்து சி.வை. தாமோதரனார். எவ்வகை செய்தியும் உவமங் காட்டு என ஓவியச் சிறப்பை பழந்தமிழ அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னா மதுரை காஞ்சி. எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி அது வந்து எதில் இருக்குது அப்படின்னா மதுரை காஞ்சியில் வந்து இருக்குது. தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என அழைக்கப்படும் நகரம் மதுரை. உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஹால்டுவெல். நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொன்று ஆற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. பரிதிமாற் கலைஞர். கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. கரைவெட்டிலையும் இருக்குது, வெள்ளோடு, சித்திரங்குடி எல்லாமே இருக்குது. கோவன்புத்தூரில் மட்டும் பறவைகள் சரணாலயம் வந்து இல்லை. ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை வந்து தெரிவு செய்யணும்னா உத்தராஞ்சலம். இதெல்லாம் ஓல்டு தமிழ் புக்கில் உள்ள கொஸ்டின். கண்ணதாசன் படைத்த நாடகம் வந்து என்ன அப்படின்னா வந்து ராச தண்டனை தான் வந்து அவர் படைத்த நாடகம். கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடுங்கிறாங்க. அயற்கூட்டில் வருவனா அதில் எது பொருந்தாதது அப்படின்னா மேற்கூறிகள் வந்து வராது. அவை அது அவை அங்கே என மாறும். காலப்பெயர்கள் அந்நாள் மறுநாள் என மாறும். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டு. இதில் வந்து பொருந்தாத இது என்னென்னா தன்மை முன்னிலை பெயர்கள் வந்து படற்கை பெயர்களாக வந்து மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது வந்து மாறும், அது மட்டும்தான் வந்து இதில் வந்து பொருந்தாது. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு அப்படிங்க. நேரு தான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வ, தமிழ் பெருங்காவலர் எல்லாமே வந்து தேவநேய பாவனார் தான். இலக்கிய செம்மல் கிடையாது, அவரோட சிறப்பு பெயர் கிடையாது. உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் டால்ஸ்டாய் அப்படின்னா அது வந்து தால்சுதாய் அப்படின்ட்டு இருக்காங்க. பொறுத்துக. பெருஞ்சித்திரனார் வந்து கனிச்சாறு, சுரதா வந்து தேன்மலை, முடியரசன் வந்து காவியப்பாவை, பாரதிதாசன் வந்து குறிஞ்சி திட்டு. பாவலர் பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம்னா அவரோட படைப்புகள் தான். இல்லாத ஒன்று வந்து கள்ளக்குடி மகாகாவியம்தான் அவரோட படைப்பு அல்லாதது. பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளுள் சரியானவற்றை பொறுத்துக அப்படிங்கன்னு. யுனெஸ்கோ விருது வந்து அவர் 1970 வாங்கியிருப்பார். அஞ்சல் தலை வந்து எப்போ வெளியிட்டிருப்பாங்க அவருக்கு 1978. அவர் பங்கேற்ற கூட்டங்கள் வந்து 10,700. உரையாற்றிய மணி நேரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உரையாற்றிய மணி 21 மணி நேரம், 21,400 சொல்லியிருக்காங்க அவரோட வந்து உரையாற்றிய மணி நேரங்கள். யுனெஸ்கோ விருதுனா 1970, அஞ்சல் தலை 78, பங்கேற்ற கூட்டங்கள் 10,700, உரையாற்றிய மணி நேரங்கள் வந்து 21,400 மணி நேரங்கள்னு சொல்கிறாங்க. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாதது என்னென்ன? திருவிளையாடற் புராணம்னா மதுரை காண்டம், கூடற் காண்டம், திருவாலவாய் காண்டம் வந்து அவருடைய காண்டங்கள். வஞ்சி காண்டம் வந்து அதில் வராது, சிலப்பதிகாரத்தில் வரும். நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் இன் தொடரில்
குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் அப்படின்னு நரைமுடித்து சொல்லால் முறை செய்த அரசன் வந்து கரிகாலன். மணிமேகலை அமுதசுரபியை பெற்றிட உதவியவர் யார் அப்படின்னா வந்து தீவத்திலகை தான் வந்து உதவுனாங்க அப்படிங்கிறாங்க. சான்றோர் செல்வம் என்பது சான்றோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே. இப்பாடல் வரிகளை பாடியவர் யாருன்னா மிளைக்கிழான் நல்வேட்டனார். தருமிக்கு பொற்களி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளதுன்னா திருவாளவாய் காண்டத்தில் தான் வந்து அமைந்திருக்கு. அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டோட்டில் எதனை குறிக்கணும்னா அஷ்ட பிரபந்தம்னா 8 சிற்று இலக்கியங்களை வந்து கூறுறது தான் அஷ்ட பிரபந்தம். காந்தி புராணத்தில் உள்ள பாடல்கள் வந்து எண்ணிக்கை வந்து என்ன 2034ங்கிறாங்க. இதெல்லாம் ஓல்டு புக் கொஸ்டின்ங்க. நல்லது செய்தல் ஆற்றுகிறாயினும் அல்லது செய்தல் லோம்புமீன் அதுதான் அப்படிங்கிறது வந்து புறநானூறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 25 வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்குறாங்க, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.